புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். ஏம்மா இப்படி வந்து நில்லுங்கம்மா, வாங்க. எங்களையா? நாங்களா? ஆமாம்மா, உங்களை தாம்மா. வாங்க நில்லுங்க. அப்ப அந்த மீனாட்சி அம்மா வேண்டாமா? எல்லாரையும் தாண்டா. ஏம்மா வாமா. ஏம்மா இன்னையிலிருந்து 7வது நாள் நான் ஐயனாருக்கு கட்டுக்கட்ட போறேன். கட்டுக்கட்டுறதுனா என்னன்னு ஈஸ்வரிக்கு நல்லா தெரியும். கட்டுக்கட்டுறப்போ என்ன நடக்கும் தெரியுமா? எப்பா ஞானா, உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ எங்க அப்பா இறந்த நேரம். எனக்கு என்ன ஒரு 13-14 வயசு இருக்கும். இந்த இவங்கெல்லாம் சின்ன சின்ன வாண்டுக. ஞானத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் விவரம் தெரியும். அவருக்கா? அப்படி இருக்க சான்ஸ் இல்லையே. டேய், அடிச்சு பாயெல்லாம் உடைச்சிருவேன், பார்த்து பேசு. புதுசா ஏதாவது சொல்லியா? நான் கட்டு கட்டினதை ஈஸ்வரிகிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க யாரும் அதை பார்த்ததில்ல. ஆனா இந்த வாட்டி என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எனக்குள்ள சாமி அப்படியே வந்து இறங்கும். சார், என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்குள்ள சாமி இறங்குமா? சார் இதெல்லாம் எதுக்கு சார்? உங்க தாய் மாமா தானே இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அது ஒரு லூசு, சும்மா போலி சாமி. நானே சாமியை தொந்தரவு பண்றவங்களாம் கிடையாது தம்பி. சாமிகிட்ட அதை கூட இதை கூட கேட்கறவனு இல்லை. நான் என்னைய மட்டும்தான் நம்புறாள். ஆனா இப்போ என்னையும் நம்பாம சாமியை மட்டும் நம்ப போறேன். அப்படி ஒரு சூழ்நிலை இந்த குடும்பத்துக்கு வந்துருச்சு. சாமி என் மேல இறங்குவார். 14 வயசுக்கு அப்புறம் திரும்ப இப்பதான் கட்டுக்கட்டுறேன். அப்ப சின்ன வயசு, எல்லாத்தையும் தாங்க உடம்புலையும் மனசுலையும் தெம்பு இருந்துச்சு. ஆனா இப்ப காலம் வேற. இது ஒரு போர்க்காலம். எது எப்படி போனாலும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும். இந்த குடும்பத்து பெண்கள் எல்லாம் இந்த நிமிஷத்திலிருந்து என்ன குணசேகரனா பார்க்காதியே, ஐயனாரா பாருங்க, கட்டுக்கட்ட போற சாமியா பாருங்க. ஒரு துளியும் அதுல இருந்து இறங்கக்கூடாது. சாமிக்கு எதிராக பேசக்கூடாது. எதிராக எதையும் சிந்திக்கவும் கூடாது. இல்லை சார், நாளைக்கு இந்த கோர்ட்டு பிரச்சனைலாம் வந்தா? தம்பி, எதுவா இருந்தாலும் இன்னும் 1 வார காலத்துக்கு எதையுமே பேசக்கூடாது. அந்த சாமி 7வது நாள் எனக்குள்ள இறங்கிட்டாருன்னா ஒரு முடிவு வந்துடும். இப்ப எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பண்றீங்க? டோர்மா, இந்த மீனாட்சி தாயா நினைச்சுதான் ஓட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ வழக்கம் போல ஓ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. என்னன்னு உனக்கு சொல்றப்ப புரியாதுமா, நேர்ல பாக்குற போதான் புரியும். இதெல்லாம் ரொம்ப பிற்போக்குத்தனமா இருக்கு. எது பிற்போக்குத்தனம்? ஒவ்வொருத்தரும் அவங்க சாமியை நம்புறான், குலத்தை நம்புறான், கடவுளை வாழ வைக்கணும்னு வேண்டிக்கிறான். இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்க, எனக்கும் கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருக்கு. ஆனா திடீர்னு வந்து நான் சாமி கும்பிட போறேன், கட்ட போறேன்னு இந்த சமயத்துல வந்து எங்க எல்லாருக்கும் ஒரு தனி ரூல்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையும் அடக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அததான் ஏன்னு கேக்குறேன். எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்க? அண்ணன் தான் ஏதோ வேண்டுதல் வச்சிருக்காங்கல்ல, இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா போட்டியை கட்டிட்டு கிளம்பு. கோவாவே என்ன எதுக்கு நான் அவகிட்ட எல்லாம் பேச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க? இவகிட்டெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, விடுங்க. இல்லப்பா, இந்த வீட்டில் பிறந்தவன் தான் சக்தி. அவனே இத்தனை நாளும் இல்லாம கரெக்டா இந்த டைமுக்கு வந்து சேர்ந்துருக்கானே. அதெல்லாம் நடக்குதுன்னா ஒரு காரணம் இருக்குப்பா. அந்த கடவுள் தான் இவனை இங்க வரவழைச்சிருக்காரு.
எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும்னு அந்த கடவுள் ஆசைப்படுறாரு. இந்த குணசேகர உடம்புல ஐயனார் இறங்க போறாரு. அவர் என்ன செய்தி சொன்னாலும் அது அவரோட செய்தி. அந்த 7வது நாள் நடக்க போற பூஜை அவரோடது. என் பையன் தர்ஷனுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு.